தமிழகத்தில் நீட் தேர்வால் உயிரிழந்த மாணவர்களின் பெற்றோரை சந்திக்கிறார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. மாமல்லபுரத்தில் மாணவர்களின் பெற்றோரை சந்தித்து ஆறுதல் கூறுகிறார். சென்னை விமான நிலையத்திற்கு வந்த ராகுல் காந்தியை சந்திக்கும் முயற்சியில் முண்டியடித்த காங்கிரஸ் தொண்டர்கள். ராகுல் காந்தி கார் பின்னால் ஓடி சென்ற முதியவர் ஒருவரை காவலர் ஒருவர் கையை பிடித்து இழுத்து கீழே தள்ளிவிடும் காட்சி. மாமல்லபுரத்தில் காங்கிரஸ் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அழைத்து வரப்பட்ட பெண்கள் அடையாள அட்டை இல்லை என கூறி வெளியேற்றம். கூட்டத்திற்கு வந்தால் பணம் தருவதாக சொல்லி அழைத்து வந்துவிட்டு தற்போது வாசலிலேயே நிறுத்திவிட்டதாகவும் பெண்கள் குமுறல். கேரளம் மாநிலம் இடுக்கி பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டதில் 3 பேர் பலியானதாக தகவல். பல்வேறு பகுதிகளில் நிலைமை மோசமாகி இருப்பதால் 8 மாவட்டங்களுக்கு பள்ளிகள் விடுமுறை என தகவல். தமிழ்நாட்டில் 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டமான வீட்டு பட்டியல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு களப்பணிகள் தொடக்கம். வரும் 30ஆம் தேதி வரை வீடு வீடாக நடைபெறும் பணியில் 19,000 அதிகாரிகளின் மேற்பார்வையில் 1,15,000 கணக்கெடுப்பாளர்கள் ஈடுபட உள்ளதாக தகவல். சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை 200 ரூபாய் குறைந்தது. கடந்த மாதம் 177 ரூபாய் குறைந்த நிலையில் தற்போது மேலும் 200 ரூபாய் குறைந்து 2,906 ரூபாய்க்கு விற்பனை. பதினான்கு கிலோ எடை கொண்ட வீட்டு பயன்பாட்டுக்கான சிலிண்டரின் விலை மாற்றம் இல்லாமல் 957 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை. வணிக சிலிண்டருக்கான விலை 200 ரூபாய் குறைந்த நிலையில் வீட்டு சிலிண்டர் விலை குறைக்கப்படாததால் இல்லத்தரசிகள் கவலை. காமன்வெல்த் ஈட்டி எறிதல் போட்டியில் வெள்ளி வென்றார் நீரஜ் சோப்ரா. ஈட்டி எறிதல் போட்டியில் யஷ்வீர் சிங் வெண்கலப் பதக்கமும் மகளிருக்கான 57 கிலோ ஜூடோ போட்டியில் யாமினி மௌரியா வெள்ளிப் பதக்கமும் வென்று சாதனை. ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் போட்டியில் வெள்ளி வென்ற நீரஜ் சோப்ராவுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. ஈட்டி எறிதலில் வெண்கலம் வென்ற யஷ்வீர் சிங், ஜூடோ மகளிருக்கான 57 கிலோ எடைப்பிரிவில் வெள்ளி வென்ற யாமினி மௌரியாவுக்கும் பிரதமர் வாழ்த்து. தமிழக முதல்வரை வர வேண்டாம் என சொல்லிவிட்டு ஆகஸ்ட் 2ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்து ஒற்றுமையை நிரூபித்து விட்டது கர்நாடக அரசு. தமிழ்நாட்டில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டுவது எப்போது, முடியுமா முடியாதா என முதல்வர் விஜய்க்கு மு.க. ஸ்டாலின் பகிரங்க கேள்வி. தமிழகத்திற்கு தண்ணீர் தர மாட்டேன் என திட்டவட்டமாக கூறிய கர்நாடகத்துடன் சட்ட ரீதியாக போராடியதுதான் நாம் பெற்ற படிப்பினை. இதையெல்லாம் மறந்துவிட்டு தனி ஆவர்த்தனம் செய்ய போவதாய் நினைத்து இன்றைக்கு முதல்வர் தனித்துவிடப்பட்டதாக மு.க. ஸ்டாலின் விமர்சனம். கர்நாடகத்தில் காங்கிரஸ் மட்டுமல்ல, எந்த கட்சி ஆட்சி அமைத்தாலும் தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுக்க கூடாது என்கிற நிலைப்பாட்டில் தான் உள்ளது என அமைச்சர் நிர்மல்குமார் தகவல். தமிழக கர்நாடக மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சினையில் மத்திய அரசு தான் ஒரு முடிவெடுக்க முடியும் என்றும் விளக்கம். காவிரி நீர் மற்றும் மேகதாது விவகாரத்தில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டுவது பற்றி முதலமைச்சர் முடிவெடுப்பார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நிர்மல்குமார் தகவல். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தமிழ்நாடு வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் வினோத் சாமி தரிசனம்.
தாவேக அரசின் முதல் பட்ஜெட்டை வெற்றிகரமாக தாக்கல் செய்து மக்களுக்கு நன்மை பயக்க ஏழுமலையானிடம் வேண்டியதாக அமைச்சர் வினோத் தகவல். சென்னை கொளத்தூர் தொகுதியில் வாக்குகள் சரிபார்க்கும் பணியில் வாக்கு இயந்திரம் இன்றும் பழுதடைந்ததால் பரபரப்பு. நேற்று ஒரு இயந்திரம் பழுதான நிலையில் சரிபார்ப்பு பணியான 4ஆம் நாளில் இன்றும் பழுது. ஈரோடு திமுக மாவட்ட பொறுப்பாளராக இருந்த தோப்பு வெங்கடாச்சலத்தின் கட்சி பதவி பறிப்பு. திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அதிரடி அறிவிப்பு. டெண்டர் நடைமுறைகளின் போது ஒரே பணிக்கு பிரித்து நிர்வாக அனுமதி பெறக்கூடாது என அனைத்து மாநகராட்சி, நகராட்சி ஆணையர்களுக்கு நகராட்சி நிர்வாக இயக்குநர் சுற்றறிக்கை. திட்டப்பணிகளுக்கு தொழில்நுட்ப அனுமதி மற்றும் நிர்வாக அனுமதி கட்டாயம் பெற வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். கடந்த ஜூலை மாதத்தில் மட்டும் 1,06,37,000 மேற்பட்டோர் மெட்ரோ ரயிலில் பயணித்ததாக தகவல். சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் அறிக்கை. சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே வாரச்சந்தையில் 2 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக ஆடுகள் விற்பனை. 1500 ஆடுகளுக்கு மேலான ஆடுகள் விற்பனையான நிலையில் விவசாயிகள், வியாபாரிகள் மகிழ்ச்சி. திருப்பத்தூர் அருகே 17 வயது சிறுமியை 5 மாத கர்ப்பமாக்கிய முதியவர். போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட பாலியல் குற்றவாளி. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்குவதால் குற்றாலம் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. அதிக நீர்வரத்து காரணமாக அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக நெல்லை களக்காடு தலையணையில் பொதுமக்கள் குளிக்க தடை. வெள்ளம் குறைந்த பின்னரே சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள் என முண்டந்துறை புலிகள் காப்பக வனத்துறையினர் அறிவிப்பு.